கஸ்தூர்பா காந்தி பாலிய வித்யாலயர்களுடைய சார்பில் இங்கு புதிதாக அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் மூலமாக மிக அழகாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒன்று உருவாக்கத்திற்கான புதிய கட்டிட சிறப்பு விழாவிற்கு இங்கு வாழ்த்து வழங்கியிருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை நிறுவனர் அனைத்திற்குரிய திரு பாண்டியவர்களே, வாழ்த்து வழங்கியிருக்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி இயக்கத்தினுடைய முதன்மை நிறுவனர் இங்கே பேசியிருக்கக்கூடிய தேசபூஷணா அவர்களே, எனக்கு முன்னால் ஒரு இடத்தை வாழ்த்து சொல்லியிருக்கக்கூடிய அமெரிக்க வைக்கிறார்களுடைய எஸ்எஸ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆர்எஸ் அவர்களே, அமெரிக்காவின் டிசைன் இம்பாக்ட் நிறுவனத்தினுடைய கேட் காணிஸ்டேன் அவர்களே, இங்கே வரவேற்றிருக்கக்கூடிய போராட்டம் தொழில்நுட்பத்துடைய வேளாண்மைகளே, ஒன்றிய குழுவுடைய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் காப்பா போஸ் அவர்களே, நம்முடைய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களே, ஊராட்சி மன்றத்தின் பிரதிநிதிகளே, இந்த முன்னோர்களுக்கு மாணவர்களுக்கு அருமையான முறையிலே கல்வியை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, வாழ்க்கக்கூடிய மாணவ செல்வங்களே, ஒரு அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய ஜெயராஜர்களை அழைக்கிற போது எவ்வளவு நேரம் நான் பேச வேண்டுமோ அவ்வளவு நேரம் பேசலாம்னு சொன்னார். காலங்காட்டாலே ஒரு பொருளியை சோதிக்கக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை. அதாவது எவ்வளவு சுருக்கமாக நான் பேசுவோனோ அவ்வளவு சுருக்கமாக உங்கள் இடத்தை பேசி நான் தேர்ந்தெடுப்பதற்கு விரும்புகிறேன். பொதுவாக நம்முடைய பகுதி எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னதை போல கல்வியிலே பின்னணியை பகுதி என்கிற ஒரு கல்வி. கல்வியிலே ஒரு காலத்தில் பின்னணியே இருக்கக்கூடிய பகுதியில் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பு நம்ம கொண்டு வந்தோம். குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற ஒரு 100 வருஷம் நம்ம பிள்ளைங்களே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் தான் நிறைய படிச்சு வர அப்படின்னு உண்டு. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்ம தான் 25 வருஷம் முதல்ல வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துடைய மேற்கு பகுதியை பார்க்கும்போது கிழக்கு இருக்கக்கூடிய இந்த கல்வி நிலையிலே ஒரு சிந்தனை காலத்தில் தொடர்ந்து என்ன பண்ணோம், நம்முடைய பகுதிகளிலே இது போன்ற புதிய பள்ளியை உருவாக்க வேண்டும். இந்த கஸ்தூர்பா காந்தி எதற்காக கேட்டால் குறிப்பாக பெண் கல்விக்கான ஒரு முக்கியத்துவம். சமுதாய மாற்றத்திற்கு சமுதாயம் நல்லா ஆகணும்னா ஒரு ஊர் நல்லா இருக்கணும். அந்த ஊர் நல்லா இருக்கணும்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும். அந்த மக்கள் குடி வளர்த்து சமுதாயம் நல்லா இருக்கணும். அப்படின்னா அந்த சமுதாயம் எப்போ நல்லா இருக்கணும்னா அந்த ஊருக்கு ரோடு போடலாம், அந்த ஊருக்கு பஸ் போடலாம், அந்த ஊருக்கு குடியிருக்கலாம், லைட்டு போடலாம், இப்போ கிராமத்துடைய புறப்பட்டோம்னா அந்த சமுதாயம் எப்படி நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு கல்வி இருக்க வேண்டும். அந்த கல்வி யாருக்கு குறிப்பாக சமுதாயம் சொன்னால் பெண் குழந்தைகள் எந்த சமுதாயத்திலே கல்வி இருக்காரோ அந்த சமுதாயம் தான் ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாக முடியும். பல காரணங்களாக நம்முடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு வாய்ப்பு சமூக காரணங்களாக இருக்கலாம், பொருளாதார காரணங்களாக இருக்கலாம், மற்ற காரணங்களாக இருக்கலாம். அதனால் அந்த வாய்ப்பு இல்லாத குழந்தைகளுக்கு இந்த உரையிடர் படிக்கிற ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் வைத்து அவர்களுக்காக இந்த பயிற்சிகளை இந்த வகுப்புகளை நடத்தி அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்திருக்கும் போது இந்த குழந்தைகள் எங்கேயும் விளைந்து செல்கின்ற வகையில் இல்லாமல் அல்லது படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குழந்தைகளுக்கு மதிக்கப்பட்டுள்ளாமல் அதை படிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த பள்ளியில் வாராக இருக்கிறது. இந்த பள்ளியில் மிக முக்கியமாக பெண்களுடைய கல்விக்காக வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்க. அது நமக்கு வாய்ப்பாக கிடைக்கும். நான் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய படிக்கவே வைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மாத்திரம் இருக்கு அத்தனை டீச்சர்ஸ் படிச்சுட்டு வந்துருக்காங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு டீச்சர்ஸ் வந்துருக்காங்க. இன்னும் உங்களோட
இங்கே கேட்டுக்கொண்டவர்கள் அதுபோல நம்முடைய பெற்றோர்கள்லாம் இங்கே உங்களோடு அமர்ந்ததற்குரிய வாய்ப்பை பார்க்கிறதுனா சமுதாயத்தில் எவ்வளவு பெண்கள் படித்தவங்க இந்த பெண்களை படித்து வர்றதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது காலகட்டத்தில் உருவாக்கி அதன் காரணமாக தான் இவ்வளவு பேர் ஒரு காலத்தில் சொன்னாங்கன்னா அடுப்பு வரக்கூடிய பெண்களுக்கு படிக்கிறதுக்கு பெண் அணியிருக்கிறாங்க அதுதான் வரணும் சமையல் அறிந்து வாழ்க்கையை விட்டு வர வேண்டும் வேலைக்கு போக முடியாது படிக்க முடியாது படிக்கிறதுக்கு வர முடியாது படிக்கிறதுக்குரிய அடிப்படை உண்மை மறுக்கப்பட்ட காலம் வந்து பெண்களுடைய அது வாய்ப்புனா இன்றைக்கு சமுதாயம் மிகப்பெரிய வாங்கியிருக்கிறது அப்படி மாறுகிற போது நம்முடைய குழந்தைகள் நீங்கள் அத்தனை பேரும் நகர கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஏற்றம் கிட்டத்தட்ட நான் தான் வந்து போயிட்டேன் இப்போ 20 நம்ம சொன்னால் இன்னும் 50 தான் கேள்வி பிறகு நாங்கள் சொன்னோம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நம்முடைய பகுதியில் மாநகரத்திற்கு 30 நெருக்கி இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த போட்டியை கண்டறிந்து இன்னைக்கு நாம் இந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பு வசதியை தர வேண்டும் சொன்னால் 50 குழந்தைகளுக்கு 100 குழந்தைகளுக்கு கொடுக்கணும் 100 குழந்தைகளுக்கு கொடுக்குறதா 100 குழந்தைகள் ஒரு குழந்தை போய் நிறைய 450 மார்க் வாங்கிட்டு அது நேரத்திலும் நம்முடைய நினைவு அறக்கட்டளை மூலமாக வழங்கக்கூடிய தங்கப்பதக்கம் பெற்ற குழந்தையாக இந்த குழந்தை வந்திருக்கிறார் ஒவ்வொருவரும் அத்தனை முயற்சிகளை ஈடுபட வேண்டும் நிச்சயமாக நம்பிக்கை வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் தங்கள் வளர்க்கலாம் நீங்க எப்படி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கி எனக்கு போய் பார்க்கும்போது 12ஆம் முடிச்சுட்டு நீங்க வரலாறு முடிக்கணும் 15 போனாங்க இங்கேயே நம்ம காலேஜ் மீண்டும் கல்லூரிகளை நான் சந்திக்கிற போது நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கல்லூரி வந்து எல்லாம் படிச்சீங்க அப்புறம் நம்ம பெரிய கலெக்டர் வரலாம் சரியா பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக நாங்கள் சந்திக்கிற போது நடைமுறையில் கேள்விகளை பற்றி சொல்வது எல்லாருக்கும் பெரிய உண்மையாக இருக்கும் நம்முடைய ஊடக தொழில்நுட்பமும் தொடர்ந்து அந்த முயற்சிகளை பக்கத்தில் இருக்கிறாங்க இந்த முயற்சியின் காரணமாக ஊருக்கு பள்ளிக்கூடம் ஊருக்கு செய்வதன் காரணமாக தான் நம்முடைய அடிப்படை ஒன்றிய கொண்டு நம்முடைய பிளாக் நம்முடைய நாங்கள் பொறுப்பு கொள்கிற போது இது எஜுகேஷன் வந்து பேக்வர்ட் பிளாக் கல்வியிலே பின்னணியே ஒன்றியம் என்று இந்த ஒன்றிய கொண்டு அறியப்பட்டது ஆனால் அதற்கு நாங்கள் மாடல் ஸ்கூலும் கொண்டு வரலாம் ஆனால் அந்த போய் கேட்கும்போது இல்லை இந்த 4 வருஷத்துல உங்க போய் ரொம்பவே முன்னேறிச்சு இப்ப நீங்க கல்வியை பின்னணிய போது இல்லைன்னு சொல்றாங்க அப்படியானால் ஒருவேளை நாம் இந்த அளவுக்கு கல்வியை வந்தோம் ஒரு ஒருத்தர் எனக்கு தான் வரணும் 3 ரூபாய்க்கு ஒரு பெரிய படிக்கணும் கிடைக்க வேண்டிய படிக்கிற வாழ்க்கையை எனக்கு இருந்தாலும் நம்முடைய பகுதி கல்வியில் முன்னேறியது என்று எனக்கு சூழ்நிலை வந்து நான் முயற்சிக்கிறேன் அப்படி முன்னேறி இருக்கக்கூடிய வாய்ப்பை தந்தது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தை என்பதை நான் உணர்ந்தேன் இங்கே நம்முடைய கேக் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த சீஃப் மினிஸ்டர் வரணும் ஆனால் நான் அவங்களுக்கு சொன்னேன் சீஃப் மினிஸ்டர் ஒரு நாளைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிச்சயமாக கூட்டு கொண்டு வரக்கூடிய நான் and this is because of the human services you are all doing. I am very impressed that you have taken all the things and efforts to come all the way from the United States to here to spend your time with our kids. It's something marvelous and we are really indebted to you. I take this opportunity to thank you on my own behalf and on behalf of the government of Tamil Nadu for all the activities you are rendering to us. Thank you so much. நான் இன்றைக்கும் நம்முடைய முக்கிய ஜெயராஜ் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே நினைக்கிறேன் ஆனால் விளையாடக்கூடிய நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது அந்த சிரமங்களை இதெல்லாம் மேற்கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு அருமையான கல்வியை கற்பித்து வந்திருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு என்னுடைய
வாழ்த்துக்களை தொடர்ந்து இந்த பணிகள் அருமையான கல்வியை சிறந்த குழந்தையாக நீங்கள் உருவாகி வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து பெறுகிறேன். அனைத்து கிராமம் பொங்கல் விளையாட்டு போட்டிகளில் நம்ம பிள்ளைகள் வந்து பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அதை பஞ்சாயத்து தலைவர் மூலமாக அமைச்சர் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு முன்னியமா சரியா ஓட்டப்பந்தயம் 6ஆம் வகுப்பு ரெடியா இருந்துக்கீங்க. மச்சவள்ளி மஞ்சு ரெடியா ஓட்டப்பந்தயம் 6ஆம் வகுப்பு முதல் பரிசு மச்சவள்ளி மீட்டர் ஓட்டப்பந்தயம் 7ஆம் முதல் பரிசு தவமுத்து அடுத்து 8ஆம் பிரியா கார்த்திகை மலைப்பந்து போட்டி பாத்திமா சரணி பின்னர் வந்து பிரியாவும் கிருஷ்ணமாலுமா ஓகே சார் நீளத்தாண்டுதல முதல் பரிசு பவானி நீளத்தாண்டுதல் 2ஆம் பரிசு பிரியா வலைப்பந்து முதல் பரிசு பிரியா நன்றி கடைசி எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக அமைச்சர்களுக்கு இங்கே நம்ம 2005 ஆகஸ்ட் 9 ஒரு பகுதி பிள்ளைகளை வச்சு நம்ம ஆரம்பிச்சோம். அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது தொடக்கத்தில் நம்ம ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருந்த நம்ம நண்பர் ஜெயராம் வந்து நடத்திட்டாரு. அப்போதைக்கு இந்த வரைக்கும் நம்ம போகல, உடனே இருக்கிறாங்க, நிறைய உதவிகளும் பண்றாங்க.
அதுக்கு 50 பிள்ளைகளா வந்து மீண்டும் 100 பிள்ளைகளாகி இப்போ நமக்கு உயர்ந்து இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய அமைச்சர்கள். அவருக்கு நாம ரொம்ப நன்றி கற்றுக்கொள்கிறோம். இதன் மூலமாக ரொம்ப டிராப் அவுட் சொன்னா செகண்ட் காலகட்டத்தில் வேலை செய்ய பிள்ளைகள், அந்த தீப்பெட்டி கம்பெனியில் இருந்த பிள்ளைகள், நெல்லுக்கு போன பிள்ளைகள், இந்த மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இங்கே படிக்கிறார்கள். இவங்க எல்லாம் ஒரு 85 பேரவையில 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வெளியே போயிருக்கிறாங்க. 9, 10, 11, 12 நல்ல நிலைமையில அவங்க கம்ப்ளீட்டா நாங்க கவனிச்சுட்டு நாங்க ஃபாலோ பண்ணி அந்த அடிப்படையிலையும் அவங்களுக்கு நாம ரொம்ப திறமை. இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க, எங்களுக்கு ஓடக்கூடிய நம்ம மகளிர் தினத்துல நாங்க வந்து எங்களுடைய பல ஆண்டுகளாக வச்சிருந்த கோரிக்கை எங்களுக்கு ஒரு மகளிர் கல்லூரி வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். ஆனா அதை நிறைவேற்றுகின்ற வகையில ஒரு கல்லூரி, அரசு கல்லூரி இங்க கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய அனைவர் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை அரசு கல்லூரி நம்ம பக்கத்திலேயே இந்த தொகுதியில ஒரு கல்லூரி கிடையாது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை இங்க நிறுவுகின்ற நிறுவி நமக்கு ஒரு படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது தவிர சமச்சீர் கல்வி கொடுத்ததன் 7 பிள்ளைகளா தரமான கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டா அந்த ஏழை எல்லாருமே வந்து கட்டாயம் படிச்சா ஆகணும், கட்டாய கல்வி திட்டம், கட்டாயமா படிச்சா ஆகணும். படிக்காம கட்டாயத்துக்கு வேலைக்கு போறது, பக்கத்து வீட்டுல வந்து வண்டி நிறுத்தினா ஏற்றி வர்ற ஜோலி எல்லாம் இல்லைங்க, பேரண்ட்ஸ் பண்ண முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து மகன் செய்யறதுக்காக படிக்க கட்டாயம் படிச்சுதான் ஆகணும். அந்த வயசுல வரைக்கும் 14 வயசுடைய உட்பட்ட பிள்ளைகள் படிச்சு ஆகணும். நான் கூட அந்த வரையில் கேட்டதுல கொஞ்சம் மாற்றி 18 வயசு வரைக்கும் கொண்டு வாங்கன்னு சொல்லி என்னுடைய கருத்தாக நான் செய்வேன். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அதற்கும் பொறுப்பாக நம்முடைய தொகுதியினுடைய ஒரு அமைச்சர் செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு நாம் நிச்சயமாக அதற்கு வரவேற்று அதற்கு பெருமைப்பட்டிருக்கிறவர்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நல்லதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய அமைச்சரை வெறுமனை வருகிறவர்களே கொள்ளக்கூடாது. அவருக்கு நாம் என்ன செய்யணும், அவர்கள் மேலும் பலம் பெற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லி கொடுத்திருக்கார். நீங்கள் சொல்லலாமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி.